மாநகராட்சி கூட்டம் நடைபெற்றது. இது 4.5 ஆண்டுகளாக ஒரு கோரிக்கையை முன்வைத்தேன். ஏற்கனவே இருந்த ஆட்டு தொட்டியை கடந்த நகர்மன்ற தலைவர்கள் அவர்கள் மூடிவிட்டு குடிநீர் தொட்டியை கட்டிவிட்டார்கள். அதுக்கு அருகாமையிலே இடம் இருக்கின்றது. மாமன்றத்தின் சார்பாக அந்த இடத்தை வாங்கி ஆட்டு தொட்டி கட்ட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தேன். அதுவும் புறக்கணிக்கப்பட்டது. பிறகு கண்ணியத்துக்குரிய காகிதம் இல்லத்தவருடைய பெயரை சொல்லக்கூடியவர்கள், கண்ணியத்துக்குரிய காகிதம் இல்லத்தவருடைய சமாதியில் போர்வையை போர்த்தக்கூடியவர்கள், குராம்பட்டி வாழ்ந்த அவர் இடத்தில் பேருந்து நிழல் குடைக்கு கண்ணியத்துக்குரிய காகிதம் இல்லத்து குடையை பேர வையுங்கள் என்று கோரிக்கை வைத்தேன். அதுவும் கிடப்பிலே போடப்பட்டது. இப்பொழுது 50வது மாமன்ற உறுப்பினராக நான் இருந்து கொண்டிருக்கின்றேன். இந்த சூழ்நிலையில் தொடர்ச்சியாக ஆரம்ப சுகாதார நிலையம் அங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த மையத்துக்கு தொடர்ச்சியாக மருத்துவர்கள் என்று கோரிக்கை வைத்து நீண்ட நாளுக்கு பிறகு மருத்துவரை நியமித்தார்கள். பிறகு மேலே டயாலிசிஸ் சென்டர் என்னுடைய கோரிக்கை ஏற்று இந்த மாமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு டயாலிசிஸ் சென்டர் கொண்டு வரப்பட்டது. பிறகு முன்னாள் முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய அறிவிப்பின் அடிப்படையில் மறுபடியும் ஃபண்டு ஒதுக்கப்பட்டு அங்கே டயாலிசிஸ் சென்டர் கொண்டு வரப்பட்டது. டயாலிசிஸ் சென்டர் அங்கே கொண்டு வந்ததில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கின்றது. மிகப்பெரிய சாமானிய மக்களுக்கு துரோகம் இழைக்கப்பட்டதாக நான் கருதுகிறேன். ஏனென்று சொன்னால் 1/2 மணி நேரம் கரண்ட் கட் ஆகிவிட்டது, ஜெனரேட்டர் வேலை செய்யவில்லை. பராமரிப்பு என்று இவர்கள் கொண்டு வரக்கூடிய அத்தனை திட்டங்களும் பராமரிப்பு இல்லாமல் எந்த அளவுக்கு என்று சொன்னால், நான் இருக்கக்கூடிய பகுதி காதூர்பாய் தெருவிலே ரோடு போட்டதாக பில்லு பாஸ் பண்ணுகின்றார்கள். ஆனால் ரோடு போடப்படவே இல்லை. இப்போ இதை கேட்டு நான் வெளிநடப்பு செய்திருக்கின்றேன். குறிப்பாக தாய் சேய் மருத்துவமனை மேலே அமைந்திருக்கிற டயாலிசிஸ் சென்டர் சீராக இயங்க வேண்டும், ஏழை எளிய மக்கள் நலிந்த மக்கள் பயன்பெற வேண்டும் என்று கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றேன். இந்த கோரிக்கை நிறைவேறாத காரணத்தினால் இந்த மாமன்றத்திலிருந்து வெளிநடப்பு செய்திருக்கின்றேன். மக்களை திரட்டி நாங்கள் போராடுவதுதான் எங்களுடைய வழக்கம். அனைத்து சாமானிய மக்களுக்கு நன்மை பெறக்கூடிய போராட்டமாக அமையும். தொடர்ந்து மக்கள் மத்தியில் இதை கொண்டு போய் சேர்த்து மக்கள் அணி திரட்டி மக்களுக்காக போராடுவோம். நீங்க திமுக கூட்டணியில் அனுமதிக்கிறீங்க, நீங்களே மிகப்பெரிய ஒரு ஊழல் குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்க. எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியை அங்க வைத்தாலும் எங்கள் தலைவருடைய அந்த உத்தரவுக்கு இணங்க தான் நாங்கள் செயலாற்றி கொண்டு இருக்கின்றோம். ஆனால் பொதுமக்களுடைய இடையூறுகளை இன்னல்களை சகித்து கொண்டு ஒருபோதும் நாங்கள் இருக்க மாட்டோம். இது உங்க வார்டில் மட்டும்தான் என்ன ஊழல் நடந்திருக்கா, இல்லை பெருவாரியான வார்டுகளில் ஊழல் நடந்திருக்கிறதா அறியுறீங்களா? பத்திரிகையாளரை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உள்ள ஒரே மேயர் அவர்கள் தான், துணை மேயர் அவர்கள் தான், மண்டல குழு தலைவர்கள் அவர்கள் தான். அவர்களே அடித்துக் கொள்வதையும் ஒருவருக்கொருவர் குற்றம் சுமத்துக் கொள்வதையும் நீங்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கீங்க. நன்றி சார்.